உண்மையிலே தௌஹீதுண்டா என்ன? ஏன் தௌஹீதுவாதிகள் தனியே தொழுகை நடத்துறாங்க? அல்லது தௌஹீதுவாதிகள் ஏன் தனியே ஜும்மா செய்யறாங்க? அல்லது தௌஹீதுவாதிகள் பெருநாள் தினம் வரும்போது திடல் தொழுகை என்று சொல்லி ஏன் தனிமையாக போய் அவங்க தொழுகை நடத்துகிறார்கள் என்பது போன்ற பல சந்தேகங்கள் நம்மில் பலருக்கும் இருக்கும். அப்ப இன்றைய தலைப்பில் தௌஹீதுண்டா என்ன, நாங்க என்னதான் சொல்றோம் என்பதை தெளிவாக எடுத்து சொல்ல போறோம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பயத்துக்கு, இந்த பூச்சாண்டி விளையாட்டுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே யாரும் இந்த கொள்கையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தடுத்தா, இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தா மையத்தை அடக்கிட மாட்டோம்னு சொன்னா, அப்படியா அடக்கூட மாட்டீங்களா, நாங்கள் எல்லாம் அப்படியே கொள்கை மாறிடுறோம் என்ற நிலைப்பாட்டில் யாரும் இந்த கொள்கையில கிடையாது. பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டா, ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவரானோன்னு அவங்க ஜனாதிபதினு நினைச்சுக்கிறாங்க. என்ன, ஒரு பள்ளிவாசல் ட்ரஸ்டில வந்த உடனே நாங்க தான் ஊருக்கே தலைவர், நாங்க தான் ஊரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களா நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறது, இந்த தேவையில்லாத வேலை பார்க்கறது. காரணம் என்னன்னு கேட்டா இவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை வரும். அட சாராயத்துக்கு எதிராக பேசினா உனக்கு என்னடா பிரச்சனை? மதுபானத்துக்கு எதிராக பேசினா, போதைப் பொருளுக்கு எதிராக பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? என்ன மதுபான பிசினஸ் பண்றீங்களா? நீங்க அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பிரச்சாரத்தை இன்றைக்கு நாங்க எங்க சொந்த காசை போட்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு பிரச்சனை வரும். இன்னன்னாஸ கது ஜமஉ லகும் வஹ்ஷஹும், ஒட்டுமொத்த சமுதாயமும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், பயந்து கொள்ளுங்க. என்ன நடந்துச்சு? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுக்கு ஈமான் அதிகரித்தது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் இந்த மாநாட்டில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பில் சில அடிப்படையான தகவல்களை பதிவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த மாநாட்டில் இந்த தலைப்பு வழங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தௌஹீத்வாதிகள் என்றால் யாரு, அல்லது தௌஹீத் ஜமாத்துனா என்ன, தௌஹீதுக்காரர்கள் என்ன கொள்கையை மக்களுக்கு சொல்கிறார்கள் என்பதை தெளிவாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த தலைப்பு இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பை பொறுத்த மாத்திரத்தில் உண்மையிலே நம்ம எதையெல்லாம் பிரச்சாரம் பண்ணுகிறோமோ இதுல பல விஷயங்களை நமக்கு சொல்லலாம்.
ஆனால் இன்றைய தினத்தில் இந்த தலைப்பில் நான் இப்ப பேச போகக்கூடிய விஷயங்களைத்தான் பேசி ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கின்ற காரணத்தினால சில அடிப்படையான பேசிக்கான தகவல்களை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் என்ன செய்ய போறேன், தெளிவுபடுத்த போறேன். முதலாவதாக நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், இங்க மாத்திரம் கிடையாது, இலங்கையில எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் தௌஹீத்வாதிகள் சொன்னா என்னமோ இவங்க தவறு செய்யக்கூடிய ஆட்கள் மாதிரியும், வழிகேட்டை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் மாதிரியும், தவறான கொள்கையில இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரியும் மக்கள் மத்தியில பார்வை என்ன, தௌஹீத்காரங்களா, குழப்பவாதிகள், இவங்க எல்லாம் குழப்பவாதிகள், ஊரை பிரிக்கக்கூடிய ஆட்கள். மேலோட்டமா பார்க்கும்போது சரியாத்தான் சொல்றாங்களோ, இவங்க ஊரை பிரிக்கக்கூடிய ஆட்களோ. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் ஏகத்துவம் எங்க பிரச்சாரம் பண்ணப்படுகிறதோ, தௌஹீத்வாதிகள், சரியான தௌஹீத்வாதிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் குர்ஆன் சுன்னாவை தூய்மையான முறையில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தனிய பள்ளிவாசல்கள் அமைத்திருப்பார்கள். தங்களுடைய வணக்க வழிபாடுகளை தனியாக செய்து வருவார்கள். நிறைய பேருக்கு இது எதுக்குன்னு கூட தெரியாது. ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கும், ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருந்தாலும் அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி சில இடங்கள்ல குடிசைகளை அமைத்து கொண்டு, சில இடங்கள்ல இந்த மாதிரி பில்டிங்களை கட்டி கொண்டு, சில இடங்கள்ல பெரிய பள்ளிவாசலை அமைத்து கொண்டு என்ன செய்வோம், தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து வருவோம். இதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, இது தேவையா? ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கும்போது இவங்க தனியாக ஒரு பள்ளிவாசல்ல தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் இவங்க ஒற்றுமைக்கு எதிரானவர்கள், ஊரை பிரிக்கக்கூடியவங்க, ஊர்ல ஒற்றுமைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்கள் என்று சொல்லி இந்த தௌஹீத்வாதிகளை முத்திரை குத்தப்பட்டு வித்தியாசமா பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த சங்கடம் எல்லாம் நீக்குவதற்காக வேண்டி இந்த பிரச்சனைகளை, இந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தப்படணும். உண்மையிலே தௌஹீதுண்டா என்ன, ஏன் தௌஹீத்வாதிகள் தனிய தொழுகை நடத்துறாங்க, அல்லது தௌஹீத்வாதிகள் ஏன் தனிய ஜும்மா செய்யறாங்க, அல்லது தௌஹீத்வாதிகள் பெருநாள் தினம் வரும்போது திடல் தொழுகை என்று சொல்லி ஏன் தனிமையாக போய் அவங்க தொழுகை நடத்துகிறார்கள் என்பது போன்ற பல சந்தேகங்கள் நம்மில் பலருக்கும் இருக்கும். இந்த ஏகத்துவத்தை பல வருடங்களாக கடைபிடிக்கக்கூடிய ஆட்களுக்கு இதற்குரிய தெளிவுகள் இருக்கலாம். ஆனால் தௌஹீதுனா என்ன என்று தெளிவு பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு நம்ம தெளிவாக பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அப்ப இன்றைய தலைப்புல தௌஹீதுனா என்ன, நாங்க என்னதான் சொல்றோம் என்பதை தெளிவாக எடுத்து சொல்ல போறோம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, நம்ம சொல்றது சரியா பிழையா என்பதை நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்க. நம்ம ஒரு போதும் சொல்லல என்ன, எங்களை விட்டா வேற ஆட்கள் கிடையாது, எங்களை தவிர நாங்க எல்லாருமே சொர்க்கவாதி. ஏற்கனவே பயான்ல கூட சொன்னாங்க, நம்ம யாருமே அப்படி சொல்லல. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துல இருந்தேன்னு சொன்னா எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு நன்மாராயன் சொல்லப்பட்ட ஆட்கள் போன்றும் அல்ல சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க, அப்படி எதுவுமே கிடையாது. தௌஹீத்ன்ற பேர்ல இருந்தாலும் நான் இப்ப சொல்லக்கூடிய கொள்கையை பின்பற்றினால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை நான் எடுத்து சொல்ல போறேன். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், பிழையாக இருந்தான்னு சொன்னால் என்ன செய்யலாம், புறந்தள்ளி விட்டு உங்களோட வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். அப்ப இந்த ஒரு அடிப்படை என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னா இந்த இடத்துல தெளிவுபடுத்த போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரியணும்னு கேட்டா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. நேர்வழி பெற்றவர்கள், அறிவாளிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவங்க சொல்றத கேட்பாங்க. தௌஹீதுக்காரன் ஒன்று சொன்னாலும் இவங்க என்னதான் சொல்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் உள்வாங்குவாங்க. எந்த அமைப்புக்காரன் சொன்னாலும், எந்த ஜமாத்துக்காரன் சொன்னாலும் இவன் என்ன சொல்றான்றத ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. யாரு சொல்றது, இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். நேர்வழி பெற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, சொன்னதை ஃபர்ஸ்ட் கேட்பாங்களா, இவன் என்ன சொல்றான், இவனோட கொள்கை என்ன என்றதை கேட்டுட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அழகியதை பின்பற்றுவார்கள்,
சரியானதை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் நேர்வழி பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் சொல்லக்கூடிய செய்தியை முதல்ல உள்வாங்கணும். கேட்காமலே வழிகேடு, கேட்காமலே தௌஹீத்காரன் சொல்றதை கேட்க மாட்டேன் என்ன இல்லாம சொல்றது என்ன, அதுக்கு பிறகு நீங்க குர்ஆன் சுன்னால உரசி பாருங்க சொல்றது இருக்குதா இல்லையான்னு. இந்த ஒரு திருமறை வசனத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இப்ப நம்ம எது சரி எது பிழை எது சரியான கொள்கை என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது என்பதை தெளிவாக என்ன செய்ய போறோம், எடுத்து சொல்ல போறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது என்னுடைய நேரான ஒரு பாதை, ஃபத்தபிஊஹு, நீங்கள் அந்த ஒரு வழியை பின்பற்றுங்கள், ஃபலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை பின்பற்றாதீர்கள். அப்படி பின்பற்றினீங்கன்னு சொன்னா தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அது அல்லாஹ்வுடைய ஒரு பாதையை விட்டும் உங்களை வழிதவர செய்துவிடும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உலகத்துல எது சரின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொள்கை தான் சரியா இருக்கும். அவனும் சரி இவனும் சரி, அவன் சொல்றதும் சரி இவன் சொல்றதும் சரின்றது இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹ் சொல்றான், யாராவது ஒருத்தர் சொல்றதுதான் சரியா இருக்கும். அவனும் சரி இவனும் சரின்னு இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அல்லாஹ்வுடைய ஒரு சரியான பாதை இருக்குமா இல்லையா, அந்த ஒன்னை விட்டும் மற்ற எல்லாத்தையும் அவன் பின்பற்றுவான். நீங்க பாக்குறீங்களா இல்லையா, நம்ம அது ஓகே தௌஹீத் அதுவும் ஓகே, அடுத்தவன் அதுவும் ஓகே, இப்படி சொல்லக்கூடிய ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சரியானதை தவிர மற்ற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், சத்தியம் என்பது ஒரே ஒரு பாதை தான், அந்த ஒன்றை பின்பற்றினீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், சொர்க்கம் போகலாமே தவிர பல வழிகளை பின்பற்றினால் உங்களை வழிகெடுத்து விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம என்ன ஃபர்ஸ்ட் புரியணும்னு கேட்டா, எல்லாம் சரின்றது இஸ்லாத்துல கிடையாது, ஏதாவது ஒண்ணுதான் சரியா இருக்கும். அந்த ஒன்று என்ன என்பதை அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லிட்டான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை வெள்ளை வெளேர் என்ற மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன், லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகல் போன்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மார்க்கத்தில் குழம்பி போய் அது சரியா இருக்குமோ இது சரியா இருக்குமோ என்று கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போற லெவல்ல ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தை தரவில்லை. இந்த மார்க்கம் வெள்ளை வெளேர் என்ற மார்க்கம், அதுல இரவு கூட பகல் போல, இரவுன்ற அதாவது இருட்டுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அவ்வளவு தெளிவான அவ்வளவு தூய்மையான மார்க்கத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தந்து விட்டு போயிருக்கிறார்கள். அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நம்ம யோசிக்கிறது இல்லை, நம்ம சொல்றத கேட்கறது இல்லை, உலக விஷயத்துக்கு காட்டக்கூடிய அக்கறையை மார்க்க விஷயத்துக்கு காட்டுறது இல்லை. ஒரு உலகத்தில் ஒரு பொருள் எடுக்க போனா எவ்வளவு தேடி பார்க்கிறோம். ஒரு ட்ரெஸ் வாங்க போனா, பெருநாளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க போனேன்னு சொன்னா எத்தனை கடைக்கு ஏறி இறங்குறோம். என்ன காரணம், நான் வாங்கக்கூடிய ட்ரெஸ் நான் கொடுக்கக்கூடிய காசுக்கு பொறுமதியா இல்லையா, இதை வாங்கினா நான் ஏமாறுவேனா இல்லையா, இது உண்மையிலே பொறுமைதானா என்பதை எத்தனை முறை உரசி பார்க்கிறோம், எத்தனை கடைக்கு ஏறி இறங்குறோம். எதுக்கு, நம்ம ஏமாந்துட கூடாது. ஒரு தேங்காய் வாங்க போனா கூட ஆட்டி பாட்டு வாங்குறோம், இது நல்ல தேங்காய் தானா, அந்த ஒரு உலக விஷயத்துல கூட நம்ம ஏமாந்துட கூடாது. ஒரு வாகனம் வாங்க போனா எத்தனை பாட்டு ரிசர்ச் பண்றோம். அப்ப உலக விஷயத்துக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடிய நாம மார்க்க விஷயத்துல எது சரி எது தவறு என்பதை தீர்மானிப்பதற்கு நம்ம யோசிச்சிருக்கிறோமா, அதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா, செக் பண்ணி பார்த்திருக்கிறோமா, எதுவுமே இல்லை. மறுமை வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கண்டுகொள்றது இல்லை. உலகத்தில் ஒரு 6 மாச காலம் யூஸ் பண்ண போகக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எத்தனையோ மணி நேரம் யோசிக்கிறோம். அப்ப மார்க்கத்தில் எது சரி எது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ரூட்டு என்பதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நீங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி சிந்திச்சு பார்த்தாலே அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு தெளிவா தந்துடுவான். அப்ப நம்ம யோசிக்கணும். இந்த ஒரு அடிப்படை என்ன செய்யுங்க, உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப எது சரி எது தவறுன்றத அல்லாஹ் சொல்றதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். நீங்க என்ன செய்யுங்க, அது சரியா பிழையான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப என்ன மார்க்கம்ண்டா என்ன, இஸ்லாம்ண்டா என்ன என்று சொல்லும் போது
இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கமாக எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத்மார் சொல்றதெல்லாம் மார்க்கம், மௌலைமார் சொல்லிட்டாங்கன்னா நாங்க அதுக்கு அங்கே போக மாட்டோம், பள்ளிவாசல்ல சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அங்கே நாங்க போக மாட்டோம், முஃப்திமார் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது, ஷேகுமார் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது, இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், இது இப்படி இதெல்லாம் மார்க்கம் கிடையாது, ஹஜ்ரத்மார் சொல்றது, மௌலைமார் சொல்றது, இமாம்கள் சொல்றது இதெல்லாம் மார்க்கம் இல்ல. மார்க்கம்ண்டா என்னன்னு அல்லாஹ் எதை சொன்னானோ அதுதான் மார்க்கம். அல்லாஹ் என்ன சொல்றான் அதை தெளிவா திருமறை குர்ஆன்ல நீங்க என்ன செய்யலாம், எடுத்து பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ அல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுடைய பெயரையும் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். எல்லாம் உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற ஒரு அறிவாளி யாருமே பிறக்க முடியாது. பெஸ்ட் ஆள்னு சொன்னா, அறிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் என்று சொல்லி சொன்னா அது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். நான் அல்லாஹ்வே சொல்லிட்டான், உலகத்துல அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள பேரும் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி அல்லாஹ் படைச்சிட்டு சொர்க்கத்தில் விட்டுட்டு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க என்று அல்லாஹ் ஆர்டர் போடுறான். ஷைத்தான் இவர்களை வழிகெடுத்து மரத்தின் பக்கம் நெருங்கி அவங்க சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு வந்த செய்தி எல்லாருக்குமே தெரியும். இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, இஸ்லாத்தினுடைய மனித குலத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதலாவது கட்டளை அல்ல இந்த சந்தர்ப்பம் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா, குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா, நீங்க அனைவரும் சொர்க்கத்தில் இருந்து கீழே போயிடுங்க, நீங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் இருந்து கீழே போயிடுங்க. ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், நேர்வழி என்பது என்னிடத்தில் இருந்து வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உலகத்துல மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தன்னை கையால படைத்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய சாயல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல முதல் மனிதர், அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு மனிதர் பூமிக்கு வரும்போது உலகத்துல எது சரி எது பிழைன்னு முடிவெடுக்கணுமா இல்லையா, அந்த முடிவெடுக்கிற விஷயத்துல அல்லாஹ் என்ன சொல்லலன்னு கேட்டா, ஆதமே நீங்க பூமிக்கு போங்க, பூமிக்கு போய் உங்க அறிவுக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ நீங்க பின்பற்றிட்டு போங்க, மார்க்கம் உங்களுக்கு எதெல்லாம் படுதோ, உங்களுக்கு எதெல்லாம் ஆசையா இருக்குதோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு போங்க என்று அல்லாஹ் சொன்னானா. முதல் மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன கட்டளை என்னன்னு கேட்டா, ஆதமே நீங்க பூமிக்கு போங்க, மார்க்க விவகாரங்கள்ல எது சரி எது பிழை என்று சொல்ற விஷயத்துல, நேர்வழி விஷயத்துல ஹிதாயத் என்னிடத்தில் இருந்துதான் வரும். அந்த நேர்வழியை தான் நீங்க பின்பற்றணுமே தவிர நீங்க நினைச்ச மாதிரி வாழ முடியாது. அந்த நேர்வழியை பின்பற்றினால் மறுமையில வெற்றி அடைய முடியும். அவருக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மௌலவிமார்களை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்தவர்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய முஃப்திமார்கள், பள்ளியில் இருக்கக்கூடிய மௌலவி, நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட பெரிய ஆளா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே அல்லாஹ் சொல்லிட்டான், நான் சொல்றதா மார்க்கம், நான் சொல்றதை தான் கேட்டு நடக்கணும், உன் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்க முடியாது என்று சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயர்ல யார் யாரோ எவனோ சொல்லதெல்லாம் என்ன செய்ய முடியாது, மார்க்கமாக அங்கீகரிக்க முடியாது. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்ளணும். அதே போல மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்தபி மா யூஹா இலைக்க மிர் ரப்பிக், உம்முடைய இறைவன் புறத்தில் இருந்து அறிவிக்கப்படுவதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதாவது வஹியை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை பின்பற்றுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப வஹீனா என்ன? வஹீனா என்ன? குர்ஆன். குர்ஆன் வஹீன்றதுல யாருக்கா டவுட் இருக்குதா? திருமறை குர்ஆனை நாங்க வீட்டில் வச்சு ஓதுறோமே,
இது வஹி இல்லைன்னு யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? யாருக்கும் சந்தேகம் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் திருமறை குர்ஆன் என்பது வஹி என்பது முனையளவும் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அறிவிக்கப்படக்கூடிய வஹியை பின்பற்றுங்கள். அப்ப குர்ஆனை பின்பற்றணும். மற்றொரு வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்க வமை யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார். அப்ப மறுமை வெற்றிக்கு எது வழி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும். இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தா வஹியை பின்பற்றணும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுஹா. இந்த நபி இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க மனோ இச்சப்படி எதையும் பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேசினால் வஹியை தான் பேசுவாங்க என்று அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுத்துட்டான். இப்ப மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னால் கூட அது ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த கருத்தாக இருக்காது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வஹியை அல்லாஹ் உள்ளுணர்வுல போட வச்சு மனசுல வர வச்சு அல்லாஹ் என்ன செய்வான்? அதை மக்களுக்கு சொல்ல வைக்கிறான். அப்ப குர்ஆன் வஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுக்கள் வஹி. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க வஹியை பின்பற்றுங்க. அப்ப இந்த மார்க்கம் என்பது லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். இந்த மார்க்கம் தூய்மையான மார்க்கம், அல்லாஹ்வுக்கு உரியது. இந்த மார்க்கத்துக்கு அத்தாரிட்டி யாருன்னு கேட்டா அல்லாஹ் தானே தவிர வேற எவனும் கிடையாது. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்கார யாருன்னு சொன்னா அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ் தான் டிசைட் பண்ணணும் இந்த மார்க்கத்தில் எது சரி எது பிழை, எப்படி நம்ம வாழணும் என்ற சகல விஷயங்களும் யாரு முடிவெடுக்கணும்னு கேட்டா அல்லாஹ் தான் முடிவெடுக்கணுமே தவிர, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சுயமாக முடிவெடுக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் கூட சுயமாக தந்த சொந்த கருத்தை மார்க்கமாக சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவ் தகவ்வல அலைனா பஅலல் அகாபீல். நபியே, நம்முடைய கட்டளை இல்லாத அல்லாஹ் சொல்லாத சில வார்த்தைகளை நீங்கள் உருவாக்கி சொன்னால் உங்களை வலக்கரத்தால பிடித்து நாடி நரம்பெல்லாம் தரிப்போம்னு அல்லாஹ் சொல்றான். யாருக்கு? இது உங்களுக்கும் எனக்கும் சொன்னது இல்ல, ஹஜ்ரத்மாருக்கு இமாம்களுக்கு சொன்னது இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபிக்கு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க நினைச்சதெல்லாம் மார்க்கமா சொல்ல முடியாது. பெரிய பெரிய திருமறை வசனங்களை அத்தியாயங்களை சொல்றது இல்ல. அல்லாஹ் சொல்றான், சில சொற்களை உருவாக்கி சொன்னால் கூட நீங்களாக அல்லாஹ்வுடைய ஆர்டர் இல்லாத அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் இல்லாத சில சொற்களை நீங்கள் உருவாக்கி சொன்னால் உங்களை வலக்கரத்தால பிடிச்சு நாடி நரம்பெல்லாம் தரிப்போம்ன்றான். இப்ப மௌலவி மாட நிலைமை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம ரசூலுல்லாஹ் சொல்லாத வஹி இல்லாத எத்தனை செய்திகள் இன்றைக்கு மக்கள் மத்தியில சொல்லப்படுகிறது என்பதை நான் பின்னாடி தெளிவுபடுத்துறேன். ஃபர்ஸ்ட் என்ன புரியணும்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதருக்கே சொன்னது என்ன? மார்க்கத்தில் நினைச்ச மாதிரி எதுவும் செய்ய முடியாது, நான் சொன்னதை தான் நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லணும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கே ஆர்டர் போடுறான். அப்ப நம்ம என்ன புரியணும்னு கேட்டா, இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கத்தில் அல்லாஹ் எதை சொல்றானோ அதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர நமக்கு நினைச்சதெல்லாம் என்ன செய்ய முடியாது? மார்க்கமாக செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பின்பற்றணும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்கணும். அதான் அல்லாஹ் சொல்றான், வமை யுத்திஇல்லாஹ வரசூலஹு. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார். அப்ப அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய பேசிக்கான விஷயம். இன்னும் இதை புரியப்படுத்துறதுக்காக வேண்டி, இன்னும் இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் கூட ரசூலுல்லாவாக இருந்தால் கூட ரசூலுல்லாவை கூட முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடாது.
எது ரசூல்லா மார்க்கமாக சொல்றாங்களோ அதைத்தான் பின்பற்றணுமே தவிர ரசூல்லாவுடைய சொந்த கருத்தெல்லாம் மார்க்கம் ஆகாது. எப்படின்னு பாருங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஆச்சரியம். நான் மார்க்கம்ன்ற பேர்ல யார் யாரோ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அல்லாஹ் சொல்றா ரசூல்லாக்கே ரைட்ஸ் கிடையாதுன்றா. லைஸலக மினல் அம்ரி செய்யும் நபியே, உமக்கு அதிகாரத்துல பங்கு கிடையாது. அதிகாரம் முழு கண்ட்ரோலும், இந்த மார்க்கத்தினுடைய முழு கண்ட்ரோலும் யாருக்குன்னு கேட்டா அல்லாஹ்க்கு தான். அல்லாஹ்வுடைய தூதர் என்பவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜஸ்ட் ஒரு தூதர். அப்துஹு வ ரசூலுஹு. என்ன நம்ம கலிமா சொல்றோம்? கலிமா சொல்லும் போது அதுல வரக்கூடிய வாசகம் என்ன? அப்துஹு வ ரசூலுஹு. முஹம்மது நபி என்பவர் அல்லாஹ்வுடைய அடிமை பிளஸ் தூதர். தூதர்ன்றதுனால அல்லாஹ்ட அந்தஸ்துல எல்லாம் கொண்டு போய் வைக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம்ன்றது வேற, ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம்ன்றது வேற. அப்ப இதை இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தண்ட சொந்த கருத்தை பின்பற்ற தேவையில்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கேட்கும் போது, இதை சொல்லும் போது, தத்துவமா சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு. என்னடா ரசூலுல்லாஹ் பின்பற்ற கூடாதா? ரசூலுல்லாஹ் முழுமையா பின்பற்ற கூடாதா? இது என்னடா புதுசா சொல்றாங்கன்ற மாதிரி இருக்கும். சிந்திச்சு பார்த்தா இது சரிதான், இதுதான் உண்மை, நம்ம கூட அப்படித்தான் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துல போனாங்க. ஒட்டகத்துல போற சுன்னத்துன்னு யாரும் சொல்லுவாங்களா? இன்னைக்கு யாரும் கார்ல போகக்கூடாது, ஒட்டகத்துல தான் போகணும், ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல தான் போனாங்க என்று யாரும் சொல்லுவோமா? ரசூலுல்லாஹ் கோதுமைமா சாப்பிட்டாங்க, கோதுமைமா சாப்பிட்ற சுன்னத்து என்று யாரும் சொல்லுவோமா? சொல்றது கிடையாது. ஏன்னா நாங்கள் அதை புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போனது மார்க்கம் என்ற அடிப்படையில் போகல, மனிதன் என்ற அடிப்படையில் அந்த ஊர்ல எது வாகனமாக இருந்துச்சோ அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. மனிதன் என்ற அடிப்படையில் அந்த ஊர்ல எது சாப்பாடாக இருந்துச்சோ அதை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ்வே எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மதீனால போய் கொண்டிருக்கிறாங்க. மதீனால இருக்கும்போது சஹாபாக்கள் பேரீச்சம்பழ மரத்துல மகரந்த சேர்க்கை செய்யறாங்க. நான் மகரந்த சேர்க்கை செஞ்சேன்னு சொன்னா விளைச்சல் அதிகமா இருக்கும். மகரந்த சேர்க்கை எல்லாருக்கும் தெரியும் தானே, ஸ்கூல்லே படிச்சிருப்போம். செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, எதுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், விட்டு போட வேண்டியதானே, இப்படி பண்ணணுமா, இது தேவையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சஹாபாக்கள் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னது மார்க்கமாக இருக்கும். எது? பேரீச்சம்பழ மரத்துல மகரந்த சேர்க்கை செய்யக்கூடாது, ஏன்னா ரசூலுல்லாஹ் வேணான்னு சொல்லிட்டாங்க என்று சஹாபாக்கள் நினைச்சு மகரந்த சேர்க்கை செய்யாம விட்டுடுறாங்க. அதோட விளைச்சல் டைம் வருது. விளைச்சல் டைம்ல பார்த்தேன்னு சொன்னா விளைச்சல் ரொம்ப குறைவா இருக்குது. வளமையா பேரிச்சம்பழ மரத்துல எவ்வளவு காய் காய்க்குமோ அந்த அளவுக்கு இல்லை இந்த முறை. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன மேட்ரு, என்ன விஷயம், இந்த முறை விளைச்சல் ரொம்ப குறைவா இருக்குதே என்னன்னு கேட்கும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன விளைச்சல் குறைவு, நீங்க தானே சொன்னீங்க மகரந்த சேர்க்கை செய்ய வேணாம்னு சொல்லி, அதனால தான் மகரந்த சேர்க்கை செய்யல, இன்னைக்கு விளைச்சல் குறைவாக இருக்குது என்ற கருத்துல சஹாபாக்கள் சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை அந்த சந்தர்ப்பத்தில் உணர்த்துறாங்க. இஸ்லாத்தினுடைய பேசிக்கா அந்த டைம்ல ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா அன பஷருன், நானும் ஒரு மனுஷன் தான்பா, நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாலும் நானும் ஒரு மனுஷன் தான். இதா அமர்த்துக்கும் பிஷைஇன் மின் தீனிக்கும், மார்க்கம் சம்பந்தமா உங்களுக்கு நான் ஏதாவது சொன்னேன் என்று சொன்னா ஃபஹுது பிஹி, அதை நீங்கள் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. மார்க்க சம்பந்தமா நான் உங்களுக்கு ஏதாவது சொன்னேன் என்று சொன்னா நீங்க அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதா அமர்த்துக்கும் பிஷைஇன் மின் ரயி, நானாக ஏதாவது யோசிச்சு சொன்னேன்டா, நானாவது ஏதாவது என்ன சொந்த கருத்தை சொன்னேன்னு சொன்னா இன்னமா ஆன பஷரும், நானும் மனுஷன்தான். மற்றும் ஒரு அறிவிப்புல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்தும் அலமு பி அம்ரி துனியாக்கும், துனியா விஷயத்துல என்னை விட நீங்கள் தான் அறிந்தவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது நானா சொன்ன செய்தி எல்லாம் கிடையாது. இப்ப நான் இந்த சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாப்ல 2362வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொந்தமா எதுவும் சொன்னா நீங்க அதை பின்பற்ற தேவையில்லை, மார்க்கமா என்ன சரி சொன்னால் அதை நீங்கள் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க.
அதை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய அடிப்படையை அந்த சஹாபாக்களுக்கு ரசூல் என்ன பண்றாங்க, தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை புரியுதா? இஸ்லாத்துடைய பேசிக் விளங்குதா? இஸ்லாத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டா அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் இந்த இஸ்லாத்துக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் சொல்றதுதான் மார்க்கம். ரசூலுல்லாவுக்கு கூட சுயமாக மார்க்கத்துல என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. இப்ப உதாரணமாக நாங்க இன்னைக்கு அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி தொழுகிறோமா? இப்படித்தான் தக்பீர் கட்டணும்னு குர்ஆன்ல இருக்காது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது சுயமாக சொன்னதும் அல்ல. இப்படித்தான் தக்பீர் கட்டணும் என்று சொன்னது அல்லாஹ்வின் வழியாக வந்த வஹியை தான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. எப்படி சலாம் கொடுக்கணும், எப்படி நோன்பு பிடிக்கணும், எப்படி ஹஜ்ஜிக்கு போகணும், குர்ஆன்ல இல்லாத செய்திகளாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வஹி தான். ரசூலுல்லாஹ் சுயமா என்ன செய்ய மாட்டாங்க, இதை சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் கூட இதை தெளிவாக புரிஞ்சு கொண்டாங்க. நம்ம சொல்லும் போது வித்தியாசமா யோசிக்க, என்னடா இது ரசூலுல்லாஹ் கூட முழுக்க முழுக்க பின்பற்ற கூடாதா, மார்க்கமா இருந்தா மட்டும்தான் பின்பற்றணுமா, இப்படி புதுசா சொல்றாங்களோன்ற மாதிரிலாம் யோசிக்கலாம். இது புதுசெல்லாம் கிடையாது. அதான் ரெண்டு உதாரணம் சொன்னோன்னே நமக்கு விளங்குது. ஒட்டகத்துல நம்ம யாரும் போறது இல்லை, கோதுமை தின்ற சுண்ணத்துன்னு யாரும் சொல்றது கிடையாது, பளிச்சுன்னு நமக்கு புரியுது. இன்னும் சொல்ல போனால் அதை தெளிவாக ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தியாச்சு. சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு முறை பரீரான்னு சொல்லக்கூடிய பெண்மணி, இவங்க அடிமையாக இருக்கிறாங்க. இவருடைய கணவன் முகீஸ், இவங்களும் அடிமை. அடிமைன்றது என்ன, அந்த காலத்துல அடிமைன்னா எப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு அறிவுள்ள மாடு மாதிரி. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, மாட்டை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் எடுப்போம். மாட்டுக்கு என்ன கொடுப்போம், சாப்பாடு மட்டும்தான் கொடுப்போம். சாப்பாட்டுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுப்போம். இந்த மாட்டுக்கு சம்பளம் கொடுப்போமா மாசம் மாசம்? இந்த மாடு நீ வேலை செஞ்சு எனக்காக வேண்டி இந்த ஒரு 5000 வச்சுக்க, மாசம் ஒரு 10,000 வச்சுக்க கொடுப்போமா? கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது மாடு. அடிமைன்றது அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. சாப்பாடு கொடுப்பாங்க, அத்தியாவசியமானதை கொடுப்பாங்க, அவங்கள வச்சு மெஷின் மாதிரி எல்லா வேலைகளையும் எடுப்பாங்க. இந்த இஸ்லாம் முற்றாக ஒழிச்சு கட்டிச்சு. ஆரம்பத்தில் இந்த அடிமைன்ற கன்செப்ட் இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல பரீரான்னு சொல்லக்கூடிய பெண்மணி, முகீஸ்னு சொல்லக்கூடிய தண்ட கணவன், ரெண்டு பேருமே அடிமையாக இருந்து பரீரான்னு சொல்லக்கூடிய பெண்மணிக்கு விடுதலை கிடைக்குது. அந்த காலத்தில் அடிமையை விடுதலை எல்லாம் பண்ணுவாங்க. சரி, நன்மையான காரியம் பண்ணணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அடிமையை விடுதலை பண்ணுங்க. என்ன செய்வாங்க, வசதி இருக்கிறவங்க அடிமையை வாங்கி விடுதலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பரீரான்னு சொல்லக்கூடிய பெண்மணியை விடுதலை கிடைக்குது. இந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, நமக்கு ரிலீஸ் ஆயிட்டு நம்ம இனிமே என்ன அடிமை கிடையாது, நம்ம எதுக்கு அடிமையான ஒருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்கணும், நம்ம வாத்துக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யலாம், நம்ம இன்னொரு திருமணம் முடிச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போவோமே என்று அவர் யோசிக்கிறாங்க. ஒரு விதத்தில் நியாயம் தானே. கிட்டத்தட்ட இப்ப கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்கன்னு வைங்களே, அவங்களுக்கு லைஃப் டைம் ஜெயில் தான் விதியா இருக்குது. உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்றேன், லைஃப் டைம் ஜெயில் தான் விதியாயிருச்சு. ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன்ல விடுதலை கிடைச்சிருச்சுன்னு வைங்களே, யோசிப்பாங்களா, இந்த மாப்பிள்ளை ஜெயிலுக்கு இருக்கிற அவன் வரங்காட்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், வருவாங்களாண்டா வரமாட்டாங்க, எப்போ வரும்னு நமக்கே தெரியாது. அப்ப என்ன யோசிப்போம், சரி நம்ம இன்னொரு திருமணம் முடிக்கலாம் என்று சொல்லி ஊழா விட்டுட்டு, நம்ம மொழியில சொல்றதா இருந்தாலும் டைவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு திருமணம் முடிக்க ஆசைப்படுவாங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த சஹாபிய பெண்மணியும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, தண்ட கணவனை விட்டுட்டு நம்ம இன்னொரு திருமணம் முடிச்சு கொள்வோம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா கணவன் இருக்கிறாரு, முகீஸ் இருக்கிறாரு, இவர் இந்த அம்மா மேல சரியான மற்றும் பிரியம், சரியான பாசம். இந்த தகவல் கேள்விப்பட்டதுல இருந்து அந்த அம்மாவே சுத்தி சுத்தி வராங்க. எம்மா இப்படி பண்ணணுமா, என்னோட இருக்கலாம் தானே என்ற மாதிரி இந்த அம்மாவே சுத்தி சுத்தி வராங்க. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேள்விப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பரீரான்ற அந்த பெண்மணியை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்றாங்க. என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னு கேட்டா, லவ் ராஜாதிஹி, அவளோட சேர்ந்து வாழலாமேம்மா, அவரோட கணவன் உங்களை சுத்தி சுத்தி வாராரு, அவரோட இருந்தா என்ன, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் தானே என்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பெண்மணி என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, அத்தஅமுருனி, நபியே நீங்க சொல்றது மார்க்கமா அல்லது உங்களுடைய சொந்த கருத்தா, நீங்க எனக்கு மார்க்கமாக கட்டளையிடுறீங்களா
அல்லது உங்களுடைய சுய கருத்தை தான் சொல்றீங்களா என்ற கருத்துல கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா அனா அஷ்ஃபவு, நான் ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணேன், ஒரு பரிந்துரை பண்ணேன், என் சொந்த கருத்தை சொன்னேன், விரும்பினா சேர்ந்து வாழுங்க, உங்க வாழ்க்கையை முடிவெடுக்கிறது உங்க கையில தான் இருக்குது, இது மார்க்கம் எல்லாம் கிடையாதுன்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, லா ஹாஜத லீ ஃபீஹி, எனக்கு அவரோட சேர்ந்து வாழணும்னு எந்த தேவையும் கிடையாது, நான் இன்னொரு திருமணம் முடிக்க போறேன்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்றாங்க, விட்டு போறாங்க. ரசூல் அவங்கள பார்த்து, எப்படிம்மா நான் சொன்னதுக்கு பின்னாடி ஏண்ட பேச்ச கேட்காம உனக்கு இப்படி போகலாமா என்று ரசூல்ல கேட்டாங்களா? கேட்கல. ரசூல்லா மனிதர் என்ற அடிப்படையில் ஒரு அட்வைஸ் பண்றாங்க. அந்த பெண்மணி பார்க்குறாங்க, அந்த அட்வைஸ் வந்து நமக்கு பொருந்தல்ல, நமக்கு செட் ஆகாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. இதுதான் மார்க்க, இதைத்தான் சஹாபாக்கள் இப்படித்தான் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதைத்தான் ரசூல்லா சொல்றாங்க, உலக விஷயத்துல என்னை விட நீங்க தான் தெரிஞ்சவங்க, இந்த ஊர்ல என்ன பிசினஸ் பண்ணணும்ன்றத ரசூல்லா சொல்ல மாட்டாங்க. ரசூல்லா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, பிசினஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்ன்றத வந்து ரசூல்லா சொல்லுவாங்களே தவிர, இந்த ஊர்ல இந்த பிசினஸ் பண்ணால்தான் நன்மை சுன்னத்து அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ரசூல்லா சொல்ல மாட்டாங்க. அதை நாங்க தான் டிசைட் பண்ணணும். இலங்கையில் என்ன பிசினஸ் பண்ணலாம், வெளிநாட்டில் போய் என்ன பிசினஸ் பண்ணலாம், அது நாங்க தான் டிசைட் பண்ணணுமே தவிர, பிசினஸ்ல எது ஹராம் எது ஹலால் எப்படி செய்யணும் இதை ரசூல்லா தெளிவுபடுத்துவாங்க, கன்செப்டை சொல்லுவாங்க. அப்ப இதுதான் என்ன இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இன்னும் சொல்ல போனால் இதை இன்னும் புரிவதற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு விருந்தில் இருக்கிறாங்க. ஹாலித் பின் வலீத்னு சொல்லக்கூடிய நபி தோழர். இந்த செய்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புகாரில 5391வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன சம்பவம் கேட்டா, இப்போ ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்துல உடும்பு கறி பரிமாறப்படுது. உடும்பு கறி ஆக்கி வச்சிருக்கிறாங்க போல. இப்போ உடும்பு கறி பரிமாறப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்றதுக்கு அப்படி கையை நீட்டுறாங்க. உடும்பு கறி எடுத்து சாப்பிடுவோமோ சொல்லி நீட்டும் போது உடனே அங்கிருந்த பெண்மணி சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இது உடும்பு கறி அப்படின்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கையை எடுத்துடுறாங்க. என்ன யார் ரசூலுல்லாஹ், உடும்பு கறி சாப்பிடக்கூடாதா? இல்ல, இது எங்க ஊர்ல இது சாப்பிட்ற வழக்கம் இல்ல, எங்க ஊர்ல அது இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யல, அதனால சாப்பிடல. இப்ப உடும்பை பொறுத்த மட்டும் எல்லா ஊர்லயும் உடும்பு இருக்காது. இப்ப எங்க ஏரியால உடும்பு இருக்கான்னு சொல்லி பார்த்தா இருக்காது, அது ரொம்ப ரேரா இருக்கும் உடும்பு ஒன்று காண்றது. இதே வந்து காலி பகுதி இந்த மாதிரி ஈஸ்டர்ன் சைடுக்கெல்லாம் போனோம்னு சொன்னா ரோட்ல சர்வசாதாரணமா சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இருக்கிற இடத்துல உடும்பு இல்ல, அதனால சாப்பிடுற வழக்கம் இல்ல. ரசூல்லா கை எடுக்கிறாங்க. உடனே ஹாலித் பின் வலீத் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உடும்பு கறியை ரசூல்லாக்கு முன்னாடியே கையை நீட்டி எடுத்து நல்லா சாப்பிடுறாங்க. ரசூல்லா இதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க. இப்ப என்ன விஷயம்னு கேட்டா, ரசூல்லா மனிதர்ன்ற வகையில செய்யக்கூடிய அவங்களுக்குன்னு மனிதர் என்ற அடிப்படையில சுய விருப்பம் இல்லாத விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் மார்க்கம் கிடையாது. மார்க்கம் என்பது என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வஹியாக எது சொல்லப்படுகிறதோ இதுதான் மார்க்கம். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது இவ்வளவு தூய்மையான மார்க்கம். யாருக்கும் நினைச்ச மாதிரி இந்த மார்க்கத்தில் எதுவும் என்ன பண்ண முடியாது, அதிகாரம் சொல்ல முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. நான் நினைச்சா மார்க்கம்னு ஒன்று சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிறாக்கள் எல்லாம் நினைச்சா மார்க்கம்னு ஒன்று உருவாக்க முடியாது. எதை ரசூல்லா மார்க்கமாக சொல்லிவிட்டு போனார்களோ, எதை அல்லாஹ் குர்ஆன்ல மார்க்கமாக சொன்னானோ அது மட்டும்தான் மார்க்கமே தவிர அதை மீறின எதுவுமே மார்க்கம் கிடையாது. இதுதான் சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் இதுதான் தௌஹீத். இன்னைக்கு தௌஹீத்னு சொல்றோம் இல்லையா, என்ன வஹியை மட்டும் பின்பற்றுங்கள், குர்ஆனை பின்பற்றுங்க, ஹதீஸை பின்பற்றுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, அதுக்கு மாற்றமாக யாரு எவர் எதை சொன்னாலும் அதை மார்க்கமாக அங்கீகரிக்காதீர்கள் என்று இஸ்லாம் சொன்ன இந்த பேசிக்கான அடிப்படையான கொள்கையை தான் இன்னைக்கு தௌஹீத் என்ற பேர்ல அல்லது தௌஹீத் ஜமாத் என்ற பேர்ல இன்னைக்கு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்குது? வஹியை பின்பற்றுங்க, வஹியை பின்பற்றினா சொர்க்கம் போலாம் என்று சொல்றதுல என்ன தவறு இருக்குது? நான் சொன்னாலும் என் சொந்த கருத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ளாதீங்க, நானே மார்க்கமாக ஒன்றை சொன்னாலும் அது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா என்று உரசி பார்த்து பின்பற்றுங்கள் என்று சொல்வது சரியா? இல்ல ஹஜ்ரத் மாறு எதை சொன்னாலும்
மார்க்கம் என்ற பேர்ல ஏற்றுக்கொள்ளுங்க, கண்மூடித்தனமா பின்பற்றுங்க என்று சொல்வது சரியா? எது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ரூட்டா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்கு எந்த வழி சிறந்த வழியாக, பெஸ்டான வழியாக, அல்லாஹ் சொன்ன வழியாக இருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரு எதை சொன்னாலும் மார்க்கம் என்று சொல்றது சரியா? நான் சொன்னாலும் நம்பிடாதீங்க, தௌஹீத் ஜமாத் சொன்னாலும் கண்மூடித்தனமா கேட்றாதீங்க, எந்த பேரை வச்சுக்கிட்டு வந்து சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்பாதீங்கப்பா. குர்ஆன்ல இருந்தா நம்புங்க, ஹதீஸ்ல இருந்தா நம்புங்க, இன்னும் சொல்ல போனால் வஹியாக இருந்தால் மட்டும் நம்புங்க என்று சொல்வது சரியா? இந்த ஒரு அளவுகோல உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால் நமக்கு எழக்கூடிய ஏராளமான சந்தேகங்களுக்கு இதுல தெளிவு கிடைச்சிடும். என்ன சந்தேகம்? இப்ப வாங்க, இப்போ ஒவ்வொரு ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நம்ம ஊரா இருக்கட்டும் அல்லது வேற வேற ஊரா இருக்கட்டும், தௌஹீத்வாதிகள் வந்து தனியாக ஒரு இடத்த வச்சுக்கிட்டு தொழுகை நடத்துறாங்க அல்லது ஜும்மா நடத்துறாங்க, தனித்தனியாக அவங்களுடைய இபாதத்துகளை செஞ்சுட்டு வராங்க, பெருநாள் தொழுகை அவங்க தனியாக செஞ்சுட்டு போறாங்க, ஊரோட சேர்ந்து செய்யறாங்க, இல்ல இவங்க குழப்பவாதி என்றெல்லாம் சொல்றாங்களா இல்லையா? ஏன் இதை செய்யறோம் என்று சொல்லி சொன்னால், ஏன் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை தனியாக அமைத்துக் கொள்றோம் என்று சொன்னால், நமக்கு எந்த சொந்த தேவையும் கிடையாது. நமக்கு வந்து இப்படி தனியாக ஒதுங்கி எங்களோட வணக்க வழிபாடுகள் சேர்த்துல எங்களுக்கு என்ன சந்தோஷமா? ஊரோட ஒத்து போறதுல எங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? அல்லது ஊரை எதிர்த்து கொண்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தனியே இருக்கிறதுல சந்தோஷம் இருக்குமா? எல்லாரோட சேர்ந்து மொத்தமா ஒரு கந்தூரியை உட்கார்ந்து சாப்பிடுறதுல சந்தோஷம் இருக்குமா? நாங்க கந்தூரிக்கெல்லாம் வரமாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கிறதுல சந்தோஷம் இருக்குமா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். எல்லாரோட சேர்ந்து எப்படிப்பட்ட கல்யாணமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது என்று சொல்லி திருமணங்கள்ல கலந்து கொள்ற சந்தோஷமா? இல்ல நபி வழிக்கு மாற்றமான திருமணமா இருந்தால் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று ஒதுங்கி இருப்பதுல சந்தோஷம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இப்படி ஒதுங்கி இருக்கிறதுல நமக்கு எந்த தனிப்பட்ட சந்தோஷமும் கிடையாது. ஏன் ஒதுங்கி இருக்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. என்ன அப்படி சொல்லுதுன்னு கேட்டா, இன்னொரு செய்தி அதையும் புரியறதுக்காக சொல்றேன். மறுமை நாள்ல எல்லாரும் இருப்பாங்க, ஒரு ஓர்டர் வரும், யார் யாரெல்லாம் எந்தெந்த கடவுளை வணங்கினீங்களோ அதுக்கு பின்னாடி போயிடுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வரும். யாரெல்லாம் சிலுவையை வணங்கினாங்களோ அப்படியே வைத்து நரகத்துக்குள்ள விழுந்துருவாங்க. யாரெல்லாம் சிலைகளை வணங்கினாங்களோ சிலையை பார்த்தும் நினைப்பாங்க, ஆஹா இதான் நம்ம கடவுள் என்று நினைச்சு அதுக்கு பின்னாடி போய் அப்படியே நரகத்துக்குள்ள விழுந்துருவாங்க. இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரே ஒரு கூட்டம் மட்டும் பெண்டிங்ல இருக்கும். அப்ப அல்லாஹ் வந்து கேட்பானா, நமக்கு அறியாத தோற்றத்துல அல்லாஹ் வந்து கேட்பானா, உங்களுக்கு சொல்லிட்டோமே எந்தெந்த கடவுளை வணங்கினீங்க அது பின்ன போக சொல்லி ஆர்டர் போட்டோமே, ஏன் நீங்க இன்னும் போகாம இருக்கிறீங்க என்று சொல்லி கேட்கும்போது அதுக்கு நல்லடியார்கள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் உலகத்துல இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் தேவை இருந்துச்சு, அதை செய்யணும் என்ற ஆசை எங்களுக்கும் இருந்துச்சு, ஆனால் நாங்க செய்யல. துனியா, இந்த துனியாவில் அவர்களை விட்டு அந்த மக்களை விட்டு விலகி தனிச்சிருந்தோம். யா அல்லாஹ் துனியா, துனியால அந்த மக்களை விட்டெல்லாம் ஒதுங்கி நாங்க தனிச்சிருந்தோம், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் வரும் வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். நல்லடியார்கள் சொல்லுவார்கள், நமக்கு ஆசை இல்லையா? கந்தூரி தினங்களுக்கு ஆசை இல்லையா? சிறுக்கான காரியங்களில் ஈடுபடுறதுக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தா எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஃபன்னு எடுக்கலாம் தானே என்று எல்லாருமே நினைப்போம். இப்படி ஒதுங்கி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணி மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து இந்த மாதிரி தாவா பிரச்சாரங்கள் பண்றதுல சந்தோஷம் இருக்குமா? அல்லது எல்லாரோட சேர்ந்து ஊர்ல மொத்தமா ஃபன்னா இருக்கிறதுல சந்தோஷம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நல்லடியார்கள் சொர்க்கவாசிகள் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டா, நாங்க உலகத்துல தனிச்சு தான் இருந்தோம், எங்களுக்கு ஆசைகள் எல்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நாங்க தனிச்சு இருந்தோம், படைச்ச ரப்புல் ஆலமீனை மட்டும்தான் வணங்கினோம், அவன் வரங்காட்டி வெயிட்டிங்ல இருக்கிறோம். அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு கேட்டா, நாம் எல்லாம் அறியக்கூடிய தோற்றத்தில் அல்லாஹ் வந்து நிற்பான், எல்லாருமே சஜதால விழுந்துருவோம், இதுதான் நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் என்று சொல்லி இந்த மோஸ்துதிக்காக வேண்டி செய்தவர்களை தவிர மற்ற எல்லாரும் சஜதால விழுந்துருவாங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா சும்மா எல்லாம் சொர்க்கம் கிடைக்காது. இந்த மாதிரி ஒதுங்கி இருக்க வேண்டி வரும், தனிச்சு இருக்க வேண்டி வரும், பிரச்சனை வரும், விமர்சனம் வரும், எல்லாத்தையும் சந்திச்சால்தான் சொர்க்கம் கிடைக்கும்னு மார்க்கம் சொல்லுது. அப்ப இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு இப்ப என்ன நம்ம யோசிக்கணும்னு கேட்டா, ஏன் நம்ம ஒதுங்கி இருக்கிறோம்? எல்லாருக்குமே என்ன டவுட் வரும்,
பெரிய பெரிய ஒவ்வொரு ஊர்லயும் பள்ளிவாசல் மாடி மாடியா கட்டி போட்டிருக்கிறாங்க. தொழுகிறதுக்கு இடமா இல்லை. எதுக்கு இந்த மாதிரி தனி ஒதுங்கி வந்துக்கிட்டு நம்ம தனியாக ஜும்மா நடத்திக்கிட்டு சில இடங்கள்ல சின்ன சின்ன குடிசைகள்ல ஜும்மா நடத்தி கொண்டு இது தேவையா யோசிப்போம். சரி, நான் கேட்குறேன், இன்னைக்கு ஜும்மா நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம்னா காரணம் என்ன? ஒரு ஜும்மா எப்படி நடத்தப்படணும், ஒரு தொழுகை ஜும்மா தொழுகை எப்படி இருக்கணும்னு சொல்லி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எப்படி நடத்தப்படணும்னு தெளிவா ரசூலுல்லாஹ் ஜும்மா பண்ணி காட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நடத்தப்படக்கூடிய ஜும்மாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நடக்குதா? அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன பிரகாரங்கள் தான் இன்றைக்கு ஜும்மா நடக்குதா? குர்ஆன் சுன்னாவோட உரசி பார்ப்போமா? முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க, ஜும்மாவுக்கு பாங்கில இருந்து வாங்க. ஜும்மா தினத்தில் பாங்கு சொல்லப்படுமா இல்லையா? நம்முடைய பள்ளி வாசல்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மிம்பர்ல இமாம் எப்ப மிம்பருக்கு ஏறுவாங்களோ அந்த நேரத்தில் ஒரு பாங்கு சொல்லப்படும். தௌஹீத் பள்ளி வாசல்கள் இப்படித்தான் செய்வோம், நம்ம சொல்லப்படுமா இல்லையா? சரி, இதே நீங்க மற்ற பள்ளி வாசல்களை நம்ம போகாத பள்ளி வாசல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு அதான் சொல்லுவாங்க. இமாம் மிம்பருக்கு ஏறுறதுக்கு முந்தி ஒரு பாங்கு, இமாம் மிம்பர்ல ஏறும்போது ஒரு பாங்கு, ஒரு 15 நிமிஷம் கேப்ல மாதிரி வச்சு ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சொல்லப்பட்டுச்சா என்று சொல்லி பார்த்தா தெளிவா ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது. உமர் அலியுடைய காலத்துல ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது. உஸ்மான் அலியுடைய காலத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா இங்க ஒரு பாங்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்த நடைமுறை பின்னாடி எப்படி மாற்றப்படுதுன்னு கேட்டா பின்னாடி வந்த நபித்தோருடைய காலத்துல 2 பாங்காக அதிகப்படுத்தப்படுது. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் செஞ்சது மார்க்கமா அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக யாராவது எதை சொன்னால் நம்ம ஏற்று நடக்கணுமா? அதுல கூட 2 பாங்கு சொன்னாங்கன்னு சொல்லி வரல, ஒரு அறிவிப்பை அதிகப்படுத்தினாங்கன்னு சொல்லி வருது. பின்னாடி காலத்துல மக்கள் ஜும்மாக்கு வராம இருந்ததுனால ஒரு அறிவிப்பை அதிகப்படுத்தினாங்க. சரி, பாங்கு சொன்னேன்னு தான் வச்சுக்கோங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது ஒரு பாங்கு தான் சொன்னாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது நமக்கு கடமையா அல்லது நபித்தோழர்களை பின்பற்றுவது கடமையா அல்லது இமாம்கள் சொன்னதை கேட்கறது கடமையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப இந்த பாங்கு சொல்ற ஸ்டார்டிங்கே ஜும்மாவுடைய ஆரம்பமே நபி வழிக்கு மாற்றமாக இஸ்லாத்துல இல்லாத காரியத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா பயான்ல பேசப்படுற டாபிக் அதை நான் எடுக்கவே இல்லை. அதை பேசுறதா இருந்தாலும் அது தனியாக போட்டு பேசணும். அதுல மார்க்கம்ன்ற பேர்ல கப்சாக்கள் அடிச்சு விடுற கதைகள் அதை பத்தி பேசுறதா இருந்தேன்னு சொன்னா அது ஊருக்கு ஊரு வித்தியாசப்படும். அது ஒரு பக்கம் வைங்க. இந்த கொம்மனான விஷயங்கள் இருக்குமா இல்லையா? அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததாக ஜும்மால 2 ஜும்மாக்கள் 2 உரைகள் நடத்தப்படும். ஒருத்தர் உரை நிகழ்த்துவாரு, குத்துபா பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு மிம்பர்ல உட்கார்ந்துட்டு எழும்பி மறுபடியும் ஒரு உரை பேசுவாங்க. நம்ம பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உரை எல்லாமே தமிழ்ல தான் பேசப்படும். ஆனா மற்ற பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு தமிழ்ல உரை நிகழ்த்துவாங்க, அதற்கு பிறகு திடீர்னு உட்கார்ந்துட்டு எழும்பி என்ன செய்வாங்கன்னு கேட்டா சஹாபாக்களோட பேரெல்லாம் சொல்லுவாங்க. சஹாபாக்களுடைய பேரெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி அரபியில என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு உரை நிகழ்த்துவாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உரைன்றது மக்களுக்கு புரியக்கூடிய விதத்துல இருக்கணும். 2வது ஜும்மாவை மட்டும் அரபியில பண்றீங்களே, இது என்ன காரணம்? எதுக்காக வேண்டி இந்த மாதிரி நடத்தப்படுது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் அரபியில உரை நிகழ்த்தினாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் பேசினதே அரபி தான். ரசூலுல்லாஹ் காலத்துல சவுதியில அரபி தான் பேசினாங்க, அரபியில தான் இப்பயும் அரபியில தான் உரை நிகழ்த்தணும். இப்ப நம்ம எந்த மொழியில பேசுறோமோ அந்த மொழியில தானே உரை நிகழ்த்தணும். அப்ப ஆரம்ப உரை தமிழ்ல இருக்கும், 2வது உரை அரபியில இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நடுவுல சஹாபாக்களை வேற சொல்லுவாங்க. இது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறையா? சிம்பிளா யோசிச்சாலே பளிச்சுன்னு விளங்கும். என்ன, ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருக்கும்போது சஹாபாக்களை வேற சொல்லியிருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருக்கு அவங்க சஹாபாக்களை வேற சொல்லி ஜும்மா மேடையில சொல்லிட்டு இருந்திருப்பாங்களா? அல்லது உமர் அலி அவங்க எல்லாம் ஜும்மா பண்ணும்போது அவங்களோட பேரை சொல்லி கொண்டிருப்பாங்களா? அப்ப மார்க்கத்துல இல்லாத இஸ்லாத்துல இல்லாத காரியங்கள் நிகழ்த்தப்படுதா இல்லையா? அதே போல தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இது ஜும்மால மட்டும் கிடையாது, 5 நேர தொழுகையிலையும் கூட்டாக துவா கேட்பாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅ வ குஃபியா,
உங்களுடைய ரப்பை மனசுக்குள்ள பணிவாகவும் ரகசியமாகவும் துவா கேட்க சொல்றான். மைக்க போத்துக்கிட்டு கத்த சொல்லல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா துவாக்கள் எப்படின்னா, தொழுது முடிஞ்சதுக்கு பின்னாடி மௌலவி ஓதுவாங்க, பின்னாடி இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுவாங்க. இது ரசூல்லா காட்டி தந்த வழிமுறையா? ரசூல்லா எத்தனை ஆயிரம் ரக்காத்துக்கள் தொழுதாங்க? ஒரு ரக்காத்துலயாவது தொழுது முடிஞ்சதுக்கு பின்னாடி கூட்டாக துவா கேட்டு நீங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்க இந்த ரசூல்லா சொன்னாங்களா? அப்படி செஞ்சாங்களா? செய்யல. அப்ப இது மார்க்கத்துல இல்லாத காரியம். ரசூல்லா என்ன சொல்றாங்க? ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதான காரியங்கள் செய்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் பித்அத்துக்கள். வக்குல்லு பித்அத்தின் லலாலா, இந்த பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடு. வக்குல்லு லலாலத்தின் ஃபின்னார், இந்த வழிகேடுகள் எல்லாம் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அப்ப பித்அத்தான நரகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை செய்யும் போது நாமும் அந்த இடத்துல போய் இருக்கலாமா? ரசூலுல்லாஹ் எங்களுக்கு என்ன ஆர்டர் போடுறாங்க? மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதி, ஒருத்தர் ஒரு பாவத்தை கண்டா கையால தடுங்க, அப்படி இல்லையா வாயால தடுங்க, அப்படியும் இல்லையா ஃபபி கல்பி, மனசால வெறுத்து ஒதுங்குங்க. ஸாலிக அல்அஃபுல் ஈமான், அதுதான் ஈமான்லயே ரொம்ப குறைந்த படித்தரம்ன்றாங்க. பலகீனமான நிலை என்ன? தவறுகளை கையால தடுக்கலாம, வாயால தடுக்கலாம ஒதுங்கி இருக்கிறோமே, இது ஈமானுடைய கடைசி படித்தரம். அப்ப அதையும் ஒதுங்காம, எதிர்க்காம, புறக்கணிக்காம அந்த சபையில நாங்க இருந்தேன்னு சொன்னா ஈமானே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அல்லாஹ் 4வது அத்தியாயம் 140வது வசனத்துல சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய சபையில நீங்க இருந்தேன்னு சொன்னா இதன் மிசில நீங்களும் அவங்கள போலதான். நம்ம உடன்பாடு இல்லாட்டியும் அந்த சபையில இருந்தா ரெண்டும் ஒண்ணுதான். எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சும்மா தான் இருக்கிறேன் அதெல்லாம் சொல்ல முடியாது. மார்க்கத்தில் ஒன்று கூடாதா, ஒன்று எதிர்க்கணும், வாய்ப்பு இல்லையா சக்தி இல்லையா ஒதுங்கி போக வேண்டியதான். அப்ப அதுல கடைசி படுத்துறதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன கையால தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று கேட்டா, ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கும் போது நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு தான் என்ன செய்யணும். ஒருத்தர் ஒரு வேலையை செய்யும் போது நம்ம பைபோஸா போய் ஒருத்தரையும் ஃபோர்ஸ் பண்ண இயலாது. மார்க் அடிப்படையில் என்ன அப்படி யாருக்கும் என்ன செய்ய முடியாது. வாயால் இன்னைக்கு நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சபையில இருக்காம வெறுத்து ஒதுங்கி எங்களுடைய இபாதத்துகளை நபி வழி அடிப்படையில் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் தொழுகையில தக்பீர் கட்டுறதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான பித்அத்துக்கள். யாரா சொன்னதுன்னு கேட்டா அது எங்களுக்கு அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? தக்பீர் கட்டுறோமே அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய எப்படி இப்படிதான் சொல்லி தந்தாங்களா யோசிக்கிறோமா? உலக விஷயத்துக்கு காட்டக்கூடிய அக்கறையை எங்களுடைய இபாதத் விஷயத்துல காட்டுறோமா? ஒரு நாள் சரி கேட்கிறோமா? ஹஜ்ரத்திட்ட மௌலவி இப்படி சொல்றீங்களே, குர்ஆன்ல எங்க இருக்குது, ஹதீஸ்ல எங்க இருக்குது கேட்கிறோமா? இல்ல. சொன்னா அதுக்காக நம்ம பேசுறோம் இல்ல. உலக விஷயம் வரும்போது பேசுறோம், மறுமை விஷயம் வரும்போது எங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி நம்மால இருக்க முடியாது என்பதனால்தான் நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா, நீங்க செய்யறதை செஞ்சுட்டு போங்க, எங்களுக்கு எது மார்க்கமாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில தெளிவாக எங்களுக்கு விளங்குதோ அதை நாங்க கடைபிடிக்கிறோம். நாங்க எங்க அளவுக்கு நாங்க பின்பற்றிட்டு போறோம். அடுத்தாக்களை டிஸ்டர்ப் பண்றோமா? கூப்பிட்டு கொண்டு ஒவ்வொருத்தரா இழுத்து வந்து எங்க பள்ளியில தான் நீங்க வந்து தொழணும், நாங்க சொல்ற மாதிரி தான் தொழணும், எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு வந்து இங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம். விருப்பம் உண்டா வரலாம், விருப்பம் இல்லாட்டி ஒதுங்கி போகலாம். சொல்றதுதான் எங்களுடைய கடமை, ஏற்று நடக்கிறது அது உங்களை பொறுத்து. அப்ப சொல்லக்கூடிய வேலைய, சொல்லக்கூடிய டியூட்டிய நம்ம தெளிவாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா, இத கருத்தால எதிர்கொள்ள முடியாம இதை சொல்றோமே, குர்ஆன் வசனத்தை சொல்லி ஹதீஸ சொல்லி இப்படி புகாரில இருக்குது, முஸ்லீம்ல இருக்குது, குர்ஆன்ல இத்தனை வசனத்துல இருக்குது என்று சொல்லும் போது இதுக்கு பதில் சொல்லலாமா? பதில் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. பதில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அப்ப என்ன செய்யறது? இத மக்கள் கேட்கும் போது, இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அதுல அதிகமான மக்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அட சரிதானே, இவங்க சொல்ற கரெக்ட் தானே, அட இவங்க சொன்னாலும் கண்மூடித்தனமா பின்பற்றாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஜமாத்தா இருக்கிறாங்க. தௌஹீதுக்காரன் சொன்னாலும்
கண்மூடித்தனமா நம்பாதீங்க என்று சொல்றது சரியாக இருக்குமா? நாங்க சொல்றதுதான் சரி, எங்கள்கிட்ட கேள்வி கேட்காதீங்க என்று சொல்றது சரியா இருக்குமான்னு யோசிச்சு மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா சத்தியத்தின் பக்கம் இன்னைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதை எப்படி தடுக்கிறது? இப்ப நம்ம ஒரு மீட்டிங் போட்டோன்னே இதுக்கு மறுப்பு பேச இயலாது. இப்படி இந்த வசனத்துல சொன்னாங்க, அது பொய், குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, இந்த மறுப்பு பேசலாம்னு நினைக்கிறீங்களா? அது வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன செய்யறது? இவனை பேச விடாம தடுக்கணும். பேசினு சொன்னா நம்ம கூடாரம் காலியாகும். இவங்க சொல்றத மக்கள் கேட்க ஆரம்பிச்சான்னு சொன்னா நம்மள்ட்ட கேள்வி கேட்டு வருவாங்க. அப்ப நம்ம மாட்டிக்க வேண்டி வரும். அப்ப என்ன செய்யறது? இவன் நிகழ்ச்சிகளை நடத்த விடாம தடு, இவன் மீட்டிங்களை பேச விடாம தடு. அதுக்கு என்ன வழின்னு சொல்லி பார்த்து எப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல யூத கிறிஸ்தவர்கள் வேலை பார்த்தாங்களோ அதே வேலையை பார்க்கக்கூடிய நிலைய பல ஊர்கள் என்ன செய்யறாங்க, செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. தௌஹீத் பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்கு இதுதான் முடிவுன்னு நினைக்கிறாங்க. காஃபிர் அப்படித்தான். ரசூலுல்லாஹ் காலத்துல காஃபிர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, சத்தியத்தை சொல்றதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னா காதை பொத்திக்கிட்டு ஓடுவானுலாம். காதுகளில் விரலை வச்சு காதை அடைச்சிட்டு போவாங்க. ஏன்? ரசூலை சொல்றதை கேட்டா நம்ம திருந்திடுவோம், சொல்றதை கேட்டா நம்ம தௌஹீத் ஆகிடுவோம், இஸ்லாத்துக்கு போயிடுவோம். அதனால காதை மூடுறான்னு சொல்லி காதை பொத்திக்கிட்டு ஓடுவாங்களாம். அல்ல குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தி. அந்த மாதிரி இந்த காதை பொத்துறதை விட்டுட்டு பேசுறதை தடுத்தா கேட்க வேண்டி வராது தானே. அப்ப என்ன செய்யறது? நிகழ்ச்சிகளை தடுக்கிறது. எங்க நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண போனாலும் ஆரம்ப காலங்களில் இருந்த நிலை இன்னைக்கு பல ஊர்கள் இல்லாம ஆயிருச்சு. சில ஊர்கள்ல மொண்டசூரி லெவல்ல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி தடுத்தா இவங்க பேச மாட்டாங்க, நம்ம என்ன இவங்களால நமக்கு டிஸ்டர்ப் என்று சொன்னா இவங்க பேச மாட்டாங்க என்று நினைத்து கொண்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா தடுக்கக்கூடிய வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, தடுக்கக்கூடிய செயலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், இப்படி சில சில கஷ்டங்களை தந்து சில பிரச்சனைகளை தந்து தௌஹீதை விட்டு ஓடி விடலாம், இவங்களை விரட்டலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. கடைசியா எடுக்கிற ஆயுதம் என்னன்னு கேட்டா, மௌத்தா போனா அடக்கூட மாட்டோம், மௌத்தா போனா எங்க கபருக்கு தானே வரணும், அப்ப நாங்க அடக்கூட மாட்டோம். என்ன செய்வோம்? நாங்க சொல்ற மாதிரி எங்கட தொழுகை எல்லாம் விதத்தெல்லாம் செஞ்சுட்டு தான் என்ன செய்வோம், நாங்க அடக்கம் பண்ணுவோம். பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப செத்து போக மாட்டானா, இப்ப மண்டையை போட மாட்டானா, மண்டையை போட்டா புணத்தை வச்சுக்கிட்டாச்சு நாங்க ஓதுறதெல்லாம் ஓதி அனுப்புவோம்னு சொல்லி இப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன புரியணும்னு கேட்டா, என்ன விஷயம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இந்த மௌத்தா ஜனாசா வச்சுக்கொண்டு இன்னைக்கு நிறைய ஊர்கள் நடக்கிறாங்களா இல்லையா? மௌத்தா போனா நாங்க அடக்கூடாம தடுக்கலாம், அடக்கூடாம இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், பயம் காட்டலாம் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன புரியணும்னு கேட்டா, இந்த கொள்கைக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு கேட்டா, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பயத்துக்கு, இந்த பூச்சாண்டி விளையாட்டுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே யாரும் இந்த கொள்கையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தடுத்தா, இந்த மாதிரி விமர்சனங்களை வந்தா மையத்தை அடக்கூட மாட்டோம்னு சொன்னா, அப்படியா அடக்கூட மாட்டீங்களா, நாங்கள் எல்லாம் அப்படியே கொள்கை மாறிடுறோம் என்ற நிலைப்பாட்டில் யாரும் இந்த கொள்கையில கிடையாது. இந்த கொள்கையை விளங்கி எது சரி எது பிழைன்றத உணர்ந்து இந்த கொள்கைக்குள்ள இருக்கிறோம். நம்மால முடிந்த அளவுக்கு என்ன செய்வோம், இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணுவோம், நம்மால முடிந்த அளவுக்கு நாங்கள் இதை கடைபிடிப்போம். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு விதியை சொல்லி இருக்கிறான். என்ன விதி தெரியுமா? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அவனுடைய சக்திக்கு உட்பட்டளவே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். நாங்க ட்ரை பண்ணுவோம், போராடுவோம். எப்படியெல்லாம் போராடுவோம் நான் சொல்றேன். நாங்க ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம். சரி ஏழாம தான் போச்சுன்னு வைங்களே, அட மையத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணாலும் எங்களுக்கு பாவம் வருமா? நானே மௌத்தா போயிட்டேன்னு வைங்களே, எந்த கொள்கை பிதஅத் செய்யக்கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது, ஷிர்கான பள்ளிவாசலுக்கு நான் வரமாட்டேன் என்று கொள்கையில் இருக்கக்கூடிய என்ன மௌத்தா போனா அதை வச்சுக்கிட்டு நீ ஷிர்க் பள்ளிவாசல வச்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் எனக்கு பாவம் வருமா? நான் தானே மௌத்தா போயிட்டேன். அல்லாஹ் உசுரோடு இருக்கும் வரைக்கும் தான் எனக்கு கேள்வி கேட்பானே தவிர மௌத்தா போனதுக்கு பின்னாடி உண்ட ஊர் மக்கள் உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு என்கிட்ட கேள்வி வராது, பண்ணவனுக்கு தான் கேள்வி போகும். அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த விமர்சனங்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பயந்து இந்த தௌஹீதை சொல்லாம நாங்க எல்லாம் ஒதுங்கிடுவோம்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அடுத்து என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு கேட்டா, நம்மை பொறுத்த மாத்திரத்தில் இந்த மார்க்கத்தை சும்மா போற போக்குல எல்லாம் கடைபிடிக்கிறார்கள் கிடையாது. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, வீட்டுல சேட்டை பண்றதுக்காக நீ மதரசால விட்டு படிச்சுட்டு இந்த மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க போல. இந்த மார்க்கத்தை வீட்டுல புள்ள வளர்க்கலாம மதரசால கொண்டு போய் சேர்ப்பாங்க இல்லையா,
அந்த மாதிரி தான் இந்த தௌஹீத்காரங்களே இந்த மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க போல, மார்க்கத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க போல என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நாங்கள் மார்க்கம் படிச்சே கிடையாது. இந்த மார்க்கத்தை படிக்கணும், இந்த மார்க்கத்தை சொல்லணும்ன்றதுக்காக வேண்டிய படிச்சுட்டு இந்த பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாதுன்றது என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இன்னும் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த பள்ளிவாசல் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு கேட்டா, ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவரானோன்னு அவங்க ஜனாதிபதினு நினைச்சுக்கிறாங்க. என்ன, ஒரு பள்ளிவாசல் ட்ரஸ்டில வந்த உடனே நாங்க தான் ஊருக்கே தலைவர், நாங்க தான் ஊரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இவங்களா நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறது, இந்த தேவையில்லாத வேலை பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன புரியணும்னு கேட்டா, நாங்க மார்க்கத்தை மட்டும் படிச்சவங்க கிடையாது, மார்க்கத்தை படிச்சு நாட்டு சட்டத்தை படிச்சு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாட்டு சட்டத்தை விளங்கி நாட்டு சட்டத்துக்கு மாற்றமாக ஒரு துளியும் நாங்கள் அசைய மாட்டோம். சட்ட ரீதியாகத்தான் நம்முடைய அத்தனை செயல்பாடுகளும் இருக்கும். அது என்ன புரியணும்னு கேட்டா, ஒருத்தர் பள்ளிவாசல் ட்ரஸ்டியா வந்துட்டாங்களா, என்ன ஊர் தலைவரா நீங்க, யார் சொன்ன ஊர் தலைவர்னு சொல்லி, பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் நிர்வாகியா வந்தேன்னு சொன்னா அந்த பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணிட்டு போங்க. பள்ளிவாசல் நிர்வாகம் பண்றானே என்ன, கரண்ட் பில் கட்டுறது, தண்ணி பில் கட்டுறது, மௌலவிக்கு சம்பளம் வசூல் பண்ணி கொடுக்கறது, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சந்தா வசூல் பண்ணுங்க. அது கூட என்ன நிர்பந்தப்படுத்தி எல்லாம் கேட்க முடியாது, சந்தா தந்துதான் எல்லாம் கேட்க முடியாது. விரும்பினா மக்கள் தருவாங்க, அதை வசூல் பண்ணி பள்ளி செலவுகளை பார்க்க வேண்டியதுதான். இதுதான் டியூட்டியே தவிர பள்ளிவாசல் தலைவர் நிர்வாகம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க தான் ஊரை கண்ட்ரோல் பண்ணுவோம், நாங்க நினைச்ச மாதிரி தான் நடக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. நாட்டு சட்டம் அப்படி சொல்லவே இல்லை. நாட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க செய்யக்கூடிய சில வேலைகள் எவ்வளவு பாரதூரமானது என்று சொன்னால் அவர்களுடைய உலக வாழ்க்கையை நாசமா போகக்கூடிய அளவுக்கு டேஞ்சரான விஷயங்கள். அது என்ன, இப்போ உதாரணம் ஒரு மையத்தை வச்சுக்கிட்டு சேட்டம் நினைவீங்களே, அடக்க விட மாட்டேன், நான் வந்து அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு நின்றேன்னு சொன்னா, சரியாக சட்ட நடவடிக்கை எடுத்தேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 4-5 வருஷம் கம்பி எண்ணிட்டு வர வேண்டி வரும். இந்த மௌத்தா போனாக்களை வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்ட முடியாது. நாட்டு சட்டம் அதை தான் சொல்லுது. மௌத்தா போனன்னு சொன்னா அவங்களோட மத விருப்பத்தின் அடிப்படையில் என்ன எல்லா விஷயங்களையும் நடத்திட்டு அடக்கம் செய்யணும்னு தான் நாட்டு சட்டம் சொல்லுது. யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அந்த ஜனாசா வந்து அவங்களோட குடும்பத்தார் எப்படி சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடக்கம் செய்யப்படும். இது என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால் நாட்டு சட்டத்தினுடைய அடிப்படையான பேசிக்கான ஒரு தகவல் என்ன செய்யறேன், ஞாபகப்படுத்துறேன். நாட்டில் வந்து அரசியல் சாசனம்னு ஒன்று இருக்குது. எப்படி முஸ்லீம்களுக்கு குர்ஆன் என்ன, இப்போ நான் சொன்ன வஹி இருக்குதே குர்ஆன் சுன்னா, இதுதானே இஸ்லாத்துடைய விஷயங்களை தீர்மானிக்கும். குர்ஆன் தான் இஸ்லாத்துடைய அத்தனை விஷயங்களையும் தீர்மானிக்கும். இஸ்லாத்துடைய அடிப்படை எப்படி குர்ஆனோ அதே போல ஒரு நாடு எப்படி இயங்கணும், ஒரு நாட்டினுடைய செட்டப் எப்படி இருக்கணும் என்பதை சொல்லக்கூடிய தாய் புஸ்தகம் தான் அரசியல் சாசனம் சொல்றது. அரசியல் சாசனம் அல்லது யாப்பு, ஒரு நாடு எப்படி இயங்கணும்னு சொல்லக்கூடிய தாய் சட்டம் இன்னும் சொல்றதா இருந்தா, அரசியல் சாசனம் என்ன சொல்லுது தெரியுமா, நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஆர்டிக்கல் 14, ஆர்டிக்கல் 14ல பிரிவு ஊனா பிரிவு ஆனா ஆவென்னா ஈனா ஈனான்னு சொல்லுவாங்களே இல்லையா, அந்த மாதிரி பிரிவு ஊ அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தருக்கு வந்து தனியாகவோ அல்லது கூட்டாகவோ மற்றாக்களோட சேர்ந்தோ என்ன செய்யலாம், அவங்க விரும்பிய மதத்தை, அவங்க விரும்பிய கொள்கையை, எது அவங்களுக்கு விருப்பமான கொள்கையா இருக்குதோ அதை தனியாகவோ கூட்டாகவோ பகிரங்கமாகவோ ரகசியமாகவோ வழிபடக்கூடிய பின்பற்றக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அதை வந்து வெளிக்காட்டக்கூடிய பிரச்சாரம் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது என்று சொல்லி இலங்கை அரசியல் சாசனம் சொல்லுது. நான் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ அதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. அதை எவனாலும் தடுக்க முடியாது. நாட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு மாற்றமா நடக்க முடியாது. குர்ஆனுக்கு மாற்றமா யாருக்குன்னா நடக்கலாமா? குர்ஆனுக்கு மாற்றமா நடந்தா குர்ஆனுக்கு மாற்றமா நடந்து ஆகுமே தவிர அது குர்ஆனுடைய சட்டமாக ஆகாது. அதே போல இலங்கையினுடைய அரசியல் சாசனத்துக்கு மாற்றமாக யாருக்கும் நடக்க முடியாது. ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, போலீஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி,
நாங்களாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி யாருக்கும் செய்ய முடியாது. அரசியல் சாசனம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். என்ன சொல்லிச்சு? எந்த கொள்கையை எனக்கு தனியாகவோ கூட்டாகவோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ பின்பற்றக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது, அதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய உரிமையும் இருக்குதுன்னு அரசியல் சாசனம் சொல்லுது. இதை தடுக்கலாமா? என்னன்னு ஒண்ணுமே விளப்பம் கிடையாது. மார்க்கமும் விளப்பம் இல்லை, உலகமும் விளப்பம் இல்லை, உலக சட்டமும் விளப்பம் இல்லை. உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சாரம் பண்ணதை தடுத்தன்னு சொன்னா நாங்கள் அப்படியே வீட்டுக்குள்ள போய் ஓடி ஒளிவோம் நினைக்கிறாங்க. நீங்க எந்த ரூட்ல வாரீங்களோ, நீங்க 8 அடி வந்தேன்னு சொன்னா எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால 16 அடி வரைக்கும் பாய தெரியும். எப்படி எந்த ரூட்ல வாரீங்களோ அதை விட பல மடங்கு நாங்க என்ன செய்வோம், வர தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஜமாத் தடை செய்யப்பட்டது. தௌஹீத் ஜமாத் குறிப்பிட்ட காலம் தடை செய்யப்பட்டது. ஏன்? அரசியல் காரணங்களுக்காக வேண்டி தேவையில்லாத போலி காரணங்களை சொல்லி தடை செஞ்சாங்க. தடை செஞ்சது யாருன்னு ஒரு அரசாங்கம் தடை செஞ்சுச்சு. இந்த பள்ளிவாசல் நிர்வாகம், இந்த போறவா இப்படி தடை செய்யல. தடை செஞ்சது யாருன்னா ஒரு அரசாங்கம். நாங்க ஆஹா தடை செஞ்சிட்டாங்க, இனிமே தௌஹீத் முடிஞ்சிருச்சு, அப்படியே வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருப்போம். இப்படியா இருந்தோம்? அரசாங்கம் யாரு தடை செஞ்சாங்களோ அவர்களுக்கு எதிராகவே நாங்க எஃப்ஆர் கேஸ் ஃபைல் பண்ணினோம், ஃபண்டமெண்டல் ரைட் கேஸ் ஃபைல் பண்ணினோம். இது எங்களுடைய உரிமையை வந்து இவங்க தடுத்து இருக்கிறாங்க. நாங்க வந்து தவறு செய்யக்கூடிய ஆட்கள் இல்ல, நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆட்கள்னு சொல்லி தடை செஞ்ச அந்த பெரிய உச்சகட்ட அதிகாரத்துக்கு எதிராகவே நாங்க கேஸ் ஃபைல் பண்ணோமா இல்லையா? பயந்து ஓடினோமா? இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் சட்ட ரீதியாக ஃபேஸ் பண்ண நாங்க தயார். நாங்க எமோஷனா செயல்பட மாட்டோம். ஒரு நாளும் நீங்க இப்படி பண்ணா அப்படியா வாங்க அடிச்சுக்குவோம் சண்டை, ஒரு நாள் நாங்க அப்படி செய்யவே மாட்டோம். அது எங்களுக்கு தேவையும் கிடையாது. நீங்க எப்படி வந்து வாரீங்களோ நாங்க தலையால தான் அடிப்போம். நாங்க அறிவுபூர்வமா மார்க்கம் எப்படி சொல்லுதோ அந்த ஆங்கிள் மார்க்கத்தையும், நாட்டு சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்ட ரீதியா என்ன செய்வோம், எல்லாத்தையும் அணுகுவோம். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு தடை செஞ்சுட்டாங்கண்டா, சவுண்ட் பெர்மிஷன் இல்லாம ஆக்கிட்டாங்கன்னா நாங்க அப்படியே ஓடி ஒளிவோன்னு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. அப்படித்தான் நினைச்சு செஞ்சாங்க, விட்டுட்டோமா? கடைசி டைம்ல வந்து இல்ல உங்களுக்கு நடத்த முடியாது, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மைக் இல்லாம பேசட்டுமா? இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒண்ணுமே இல்லாம இதை மைக் இல்லாம பேசினா எப்படி இருக்கும்? ஏன் கேட்டுட்டா தௌஹீத் விளங்கிட்டேன்னு சொன்னா, அப்ப இதுக்கு என்னன்னு சொன்னா பேக்கப் பண்றது கொடுத்துடாதீங்க. பிரச்சனை என்ன பிரச்சனை வந்துச்சு? இதெல்லாம் பேசுறதுக்கு நாங்க ஐடியாவே இருக்கல்ல. நம்ம தேவையில்லாம சுரண்டி விட்டு தேவைக்கு இல்லாம என்ன ரோட்ல போற வம்பு இழுத்து போட்டுக்கணுமா? அதுதான் நம்ம டாபிக்ல வேற என்னமோ பேசிட்டு எங்களை வேலையை பார்த்துட்டு போகும்ன்ற மாதிரி கோணத்துல இருந்தா சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கெடுத்த மாதிரி தடுத்துருங்க. பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? அட சாராயத்துக்கு எதிராக பேசினா உனக்கு என்னடா பிரச்சனை? மதுபானத்துக்கு எதிராக பேசினா, போதைப் பொருளுக்கு எதிராக பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? என்ன மதுபான பிசினஸ் பண்றீங்களா? நீங்க வந்து அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பிரச்சாரத்தை இன்றைக்கு நாங்க எங்க சொந்த காசை போட்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தா அதை பாதுகாக்கிறதுக்கு தான் பாதுகாப்பு துறை இருக்குது. அவங்க வந்து பாதுகாப்பாங்க, அது அவங்களுடைய டியூட்டி. நல்லது செய்யும் போது ஒருத்தன் தடுக்க வந்தா அதை பாதுகாக்கிறது அவங்களோட வேலையை தவிர எங்களை தடுக்கிறது இல்லை. அப்ப எங்களுக்கு சட்ட ரீதியாக அணுக தெரியும். சட்ட ரீதியாக அணுகி அந்த உரிமையை வென்றெடுத்து இன்றைக்கு அல்லாஹ்வுடைய இதெல்லாம் எங்க திறமை இல்லை, சத்தியத்துல இருக்கிறதுனால அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உதவி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெற்றி. இதே நாங்க நாளைக்கு வழிகேட்டுக்கு போனோம்னு சொன்னா நாங்களும் பெப்பர் பேண்ட் இருக்க வேண்டிய நிலைமை தான் வரும். சத்தியத்துல இருக்கிறதுனால அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? காபீர்கள் வந்து சூழ்ச்சி செய்யறாங்க, அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்யறான். வல்லாஹு கைருல் மாக்கிர், அல்லாஹ் சூழ்ச்சியை வந்து முறையடிக்க கூடியவன். இங்க என்னத்தை சூழ்ச்சி செஞ்சாலும் அல்லாஹ்க்கு தெரியும் அதை எப்படி முறையடிக்கணும்னு சொல்லி. அப்ப அதே மாதிரி சத்தியத்தை சொல்லும் போது எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சிக்கல், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அதுக்கு பயந்தோடுறவங்களா இருந்துட்டு இந்த கொள்கைக்கு நாங்க வரல. அது பயப்படுறதா இருந்து நாங்க இந்த பிரச்சாரத்துக்கே வந்திருக்க மாட்டோமே, இதை நாங்க இன்னைக்கு பண்ணிருக்கவே மாட்டோமே. நாங்க ஒன்று எங்க வேலை ஒன்று பிசினஸ் ஒன்று போயிட்டே இருப்போம். அப்ப இன்றைக்கு இலங்கை பூராகவும் கிளைகளை அமைத்துக் கொண்டு ஏகத்துவத்தை எடுத்து சொல்றோம்னு கேட்டா இதுல எந்த சுயலாபமும் கிடையாது, மறுமைக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் தடுத்தாலும், ஒட்டுமொத்த ஊரே தடுத்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வந்து சொன்னாங்க? இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷஹும், ஒட்டுமொத்த சமுதாயமும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், பயந்து கொள்ளுங்க. என்ன நடந்துச்சு? அல்லாஹ் என்ன சொல்றான்?
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுக்கு ஈமான் அதிகரித்தது. நாங்க இருக்கிற கொள்கை சரியா தான் இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா சத்தியத்துல இருக்க போய் தான் எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு போதைப் பொருள் பிசினஸ் பண்றவன் எதிர்க்கிறதுக்கு ஆள் கிடையாது, குர்ஆன் சுன்னா சொல்றவன் எதிர்க்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப சிந்திச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல என்ன நடந்துச்சு? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கீரியம் பாம்பேம் போல இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே நம்ம பஞ்சாயத்தை லேட்டா பார்த்துக்குவோம், உன்னா ரசூலுல்லாஹ் ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்க. இன்னைக்கு அதே நிலையை பார்க்குறோமா இல்லையா? பேச போறது போதைப் பொருளுக்கு எதிரா இதை தடுக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப என்ன என்ன கொள்கையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க, எந்த நோக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அப்ப இதை வச்சே எங்களுக்கு புரியுது இல்லையா, நம்ம சரியான கொள்கையில தான் இருக்கிறோம், நம்ம கரெக்டான ரூட்ல தான் போய்கொண்டிருக்கிறோம், இதை இன்னும் நம்ம வீரியப்படுத்தணும் என்பது எங்களுக்கு விளங்குதா இல்லையா? அப்ப இந்த அடிப்படையில இந்த ஒரு அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரி செஞ்சதுனால, சும்மா நம்மளை சுரண்டி விட்டதுனால, சும்மா இருந்த பிரச்சாரத்தை இப்ப என்ன முடிவு எடுத்திருக்குது? 3 மாத காலங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்வோம். தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து இதை விட பல மடங்கு மக்களை திரட்டக்கூடிய இன்னொரு மாநாடு இன்ஷா அல்லாஹ் அறிவிப்போம். வருவீங்களா? இன்ஷா அல்லாஹ் இதை விட பல மடங்கு கண்டி மாவட்டத்திலேயே இன்னொரு மாநாட்டை அறிவித்து மக்களை திரட்டி இதை விட பல மடங்கு தௌஹீதை சொல்லுவோம். நீ தடுக்க தடுக்க நாங்க சொல்லி கொண்டுதான் இருப்போம். என்ன செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். எல்லாத்தையும் நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்வோம். அதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற பிளஸ். நினைச்ச மாதிரி கோபப்பட்டு பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கன்னு எமோஷன்ல எந்த முடிவும் நாங்கள் எடுக்க மாட்டோம். எமோஷன்ஸ்ல முடிவு எடுக்கக்கூடியாக்கள் நாங்க கிடையாது. குர்ஆன் சுன்னா மார்க்க விஷயம், நாட்டு சட்டம், சட்ட ரீதியா லீகலி என்ன செய்வோம், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப தௌஹீது காரங்க, தௌஹீத்வாதிகள், குறிப்பாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சொல்றது இதைத்தான். மார்க்கம் வரும்போது குர்ஆன் சுன்னா சொன்னதை கேளுங்க, வஹியை பின்பற்றுங்க. உலகம் வரும்போது நாட்டு சட்டத்தை கட்டுப்பட்டு நடங்க. நாட்டு சட்டத்துக்கு மாற்றமா யாரும் எதுவுமே செஞ்சிடாதீங்க. எதா இருந்தாலும் என்ன, சட்டத்தை நம்பி இருங்க. சட்ட ரீதியா எல்லாத்தையும் நமக்கு ஜெயிக்கலாம். தடை செய்யப்பட்டோமே, இன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் ஆகலையா? 1 வருஷ காலம் 1.5 வருஷம் குறிப்பிட்ட காலம் தான் ரிலீஸ் ஆயிட்டோம். இன்னைக்கு எங்களோட பிரச்சாரத்தை நாங்கள் கொண்டு போகலையா? இருந்ததை விட பல மடங்கு. இன்னும் சொல்ல போனால் தடை நீக்கம் வரும்போது என்ன சொல்லி தடை நீக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, உங்க பிரச்சாரம் தான் நாட்டுக்கு தேவை. ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பயமுள்ள நம்மள மாதிரி பிரச்சாரம் பண்ற கிடையாது. நம்மள மாதிரி தீவிரவாதிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்களா? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆதாரத்தை காட்டி பேசுவாங்களா? பேசுறதுக்கு நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பேசுங்க நீங்க தௌஹீத் ஜமாத் நிறைய பேசுங்க, என்ன சரி பிரச்சனைனா சொல்லுங்க, நாங்க நிக்கிறோம். ஏன்னா நீங்க சரியான நாட்டுக்கு தேவையான பிரச்சாரத்தை நீங்க தான் பண்றீங்க என்று சொல்லி பிரச்சாரம் பண்ண சொல்லி ரிலீஸ் பண்ணப்பட்ட அமைப்புன்னு சொன்னா இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் நாங்க தான் இருக்கிறோம். அதனால தடை செய்யப்பட்டதனால இதை சொல்லிக்கிட்டு பூஜானிகள் தடை செய்யப்பட்டார்கள். தடை செய்யப்பட்ட அது பல உள்நோக்கங்களுக்காக தடை செய்யப்பட்டது. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தானே. ரிலீஸ் ஆனால் நமக்கு என்ன வேலை செய்யணுமோ, அரசியல் சாசனப்படி எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நிலைநாட்டலாமா இல்லையா? அதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் தௌஹீத்வாதிகள். தௌஹீது கொள்கைன்றது இது, தௌஹீத்வாதிகள்ன்ற இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள். எவனோ ஒருத்தன் நாட்டில் கிறுக்குத்தனமான வேலை பார்த்ததுக்கு தௌஹீத்வாதி எல்லாம் பொறுப்பு கிடையாது. அதுக்கும் தௌஹீதுக்கும் சம்பந்தமும் கிடையாது. தௌஹீது பேரை பயன்படுத்தினாங்களே தவிர தௌஹீதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நாங்க. அதை நாங்க பல மாதங்கள் பிரச்சாரமா பண்ணோம். தீவிரவாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாக்கள் தான் நாங்க. அப்ப இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். தௌஹீதுன்னு சொன்னா வஹியை மட்டும் பின்பற்றுங்க, குர்ஆன் சுன்னா மட்டும் பின்பற்றுங்க. தௌஹீத்வாதிகளே நாளைக்கு குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமா சொன்னா கேட்காதீங்க. இந்த பேர் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஒரு அடையாளம். என்ன சரி வைக்கணுமா இல்லையா? என்ன சரி ஒரு பேரை வைக்கணும், அதுக்காக வச்சிருக்கிற பேர். இந்த பேர் நமக்கு தேவையில்லை, நாளைக்கு வேற வேற வைக்க வேண்டிய நிலைமை வந்தால் வச்சுட்டு மாற்றிட்டு போயிட்டே இருப்போம். இந்த பேரை வச்சா தான் சொர்க்கம், தரீகா ஜமாத்துன்னு வச்சா சொர்க்கம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. தேவைப்பட்டா ஸ்ரீலங்கா தரீகா ஜமாத்துன்னு மாற்றிக்குவோம். அப்படி தேவை நமக்கு வரல. தௌஹீதுன்னு சொன்னாலே நல்ல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய விதத்தில் இருக்குது. தௌஹீதுன்னு சொன்னால் அல்லாஹ் ஒருவனை வணங்குறது. அப்ப இந்த பேரை ஏகத்துவத்தை சொல்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த பேரை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த லேபல் நமக்கு முக்கியம் இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம். இந்த கொள்கை இருக்குதோ எங்கே இருக்குதோ அங்கே இருந்தால் எங்களுக்கு வெற்றி அடையலாமே தவிர தப்லீக் ஜமாத்துன்னு பேரை போட்டுக்கொண்டு இந்த கொள்கையை பின்பற்றினாலும் சொர்க்கம் போகலாம். தௌஹீத் ஜமாத்துன்னு பேரை போட்டுக்கொண்டு இந்த கொள்கையை பின்பற்றாட்டியும் அது என்ன நரகத்துக்கு போகக்கூடிய வழியாகத்தான் இருக்கும். அப்ப கடைசியாக ஒரு திருமறை வசனத்தை கூறி உரையை நிறைவு செய்கிறேன். மறுமை நாள்ல
கொஞ்சம் பேர் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், அந்நாளில் சில முகங்கள் நரகத்தில் போட்டு பொசுக்கப்படும். யகூலூன, அவங்க சொல்லுவாங்களாம், யா லைத்தனா அத்தஅனல்லாஹ் வ அத்தஅன ரசூலா, அல்லாஹ்க்கு கட்டுப்பட இருந்துச்சே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட இருந்துச்சே, இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குப்ரானா, நாங்க எங்களோட தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோமே, ஃப அலல்லூன சபீலா, நம்மளை வழிகெடுத்து போட்டாங்களே, நம்மளை நாசமாக்கிட்டாங்களே. அந்த டைம்ல சொல்லுவாங்களா நரகத்துல, யா அல்லாஹ் அவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கூடிய அல்லாஹ். யாருக்கு? இந்த பெரியோர்கள் முன்னோர்கள் சொல்லி ஹஜரத்துமார்கள் சொல்லி வழிகெடுத்தாங்களே, அவங்களுக்கு எல்லாம் டபுள் தண்டனையை கூடிய அல்லான்னு வாங்கலாம். அங்க டபுள் கொடுத்தா என்ன, ட்ரிபிள் கொடுத்தா என்ன, எல்லாம் சேர்ந்து நரகத்துக்குள்ள கிடக்க வேண்டி வரும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வோட தூதரும் கட்டுப்படுங்கன்றான். ஹஜரத்துமாரு முன்னோர் பெரியோர் சொன்னதை கேட்டா நரகத்துக்கு போக வேண்டி வரும். அப்படி நரகத்துக்கு போன சம்பவத்தை எடுத்து காட்டி அல்லாஹ் சொல்றான், மறுமையில் இப்படி எல்லாம் நடக்கும்பா, எச்சரிக்கிறான். பியாலும் தெரிந்து கொள்ளுங்க, சொல்றதை கேளுங்க, சரின்னா என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க என்று சொல்லி நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது. அப்ப அந்த அடிப்படையில தௌஹீதுன்னா என்னன்றதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நமக்கு என்ன ஏற்பட்ட காரணத்தினால தெளிவாக சொல்லிருக்கிறோம். இதுதான் தௌஹீத், இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம். விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர்கள் என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம். இதற்கு பிறகு உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மறுமை சம்பந்தப்பட்டதை தவிர யாரை நாங்கள் நிர்பந்தப்படுத்த மாட்டோம். வாங்க வாங்க எங்களோட வந்து சேர்ந்து வந்தா வாங்க, போனா போங்க. யாரு வாரதுனாலையும் சில நபிமார்கள் மறுமையில வருவாங்க, நபிமார்கள் மட்டும் வருவாங்க. சில நபிமாரோட சேர்ந்து 1-2 பேர் தான் வருவாங்க. அந்த நபி சொன்னதை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த கல்லாட கிருப்பியால நாங்க சொல்றத கண்டி மாவட்டத்துல சொல்றத கேட்கறதுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு இருக்கும்போது ஒரு விதத்துல யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம சத்தியத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க என்பதை சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறோம். எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு தௌஹீத் கடைசி வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் ஏகத்துவத்தில் இருந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானா என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.